மதுரை மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகத்தின் ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? முன்னொரு காலத்தில் மதுரையை ஆட்சி செய்த மலைப்பிரஜ பாண்டிய மன்னருக்கும் காஞ்சனா மாலைக்கும் பார்வதி தேவியின் மறு அவதாரமாக பிறந்தவர்தான் மீனாட்சி. மீன் போன்ற கண்கள் இருந்ததால் அவளுக்கு மீனாட்சி என்று பெயர் வைத்தார்கள். மீனாட்சி சிறு வயதிலேயே போர்க்கலைகள் அனைத்தையும் கற்று சிறந்த ஒரு பெண்ணாக வளர்ந்து வந்தார்கள். நாட்டில் உள்ள அனைவரையும் பாசமாக ஒரு தாய் போல பார்த்துக்கிறாங்க. மீனாட்சி தன்னுடைய அளவில்லாத வீரத்தால் படையெடுத்து சென்று அனைத்து நாடுகளையும் வெற்றியடைந்து அந்த ராஜ்யத்தையும் கைப்பற்றினார்கள். இறுதியாக இமயமலைக்கு படையெடுத்து செல்கிறார். அங்கு சிவபெருமானை பார்த்ததும் மீனாட்சிக்கு காதல் வந்து, மீனாட்சி சிவபெருமானிடம் என்னை திருமணம் செய்து கொள்கிறீர்களா என்று கேட்டார். சிவபெருமானும் சரி என்று சொன்னார். மேலும் மீனாட்சியை மதுரைக்கு திரும்ப சொன்னார். அவரின் வருகைக்காக காத்திருக்கும்படி அறிவுறுத்தினார். மதுரைக்கு வந்த மீனாட்சிக்கு ராஜ வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் மீனாட்சிக்கு மதுரையின் அரசியாக முடிசூடப்பட்டது. இப்படி மீனாட்சிக்கு முடிசூடப்பட்ட நிகழ்வே மதுரையில் சித்திரை திருவிழாக கொண்டாடப்படுகிறது. 8 நாட்களுக்கு பிறகு சிவபெருமான் அவரின் தெய்வீக வடிவமான சுந்தரேசர் வடிவில் தோன்றி மீனாட்சியை திருமணம் செய்தார்.